ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இவர் இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்காரே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் திரும்ப ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஸ் நிறைஞ்ச பகுதி அப்படின்னே சொல்லலாம். மிகப்பெரிய ஐஸ் நிறைஞ்ச ஒரு மிகப்பெரிய தீவு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த இடத்த இப்போ நான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் அடம்பிடிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லேயே இவர் இதை பேச ஆரம்பிச்சாரு. ஏதாவது கிரீன்லாந்து எங்களுக்கு வேணும், அமெரிக்காவுக்கு வேணும். எதுக்காக அப்படின்னா அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ரெண்டாவது டைமா இந்த கிரீன்லாந்து எனக்கு வேணும், அதுவும் அமெரிக்காவுக்கு வேணும், இது எனக்கு கிடைக்கலனா நான் எந்த அளவுக்கு வேணா போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுக்கு கிரீன்லாண்டில் யாரோட இப்போ கிரீன்லாண்டை யார் பார்த்துக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க். அவங்க தான் இப்போ அவங்களுடைய கையில் தான் இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது எதுக்கு எந்த மாதிரியான பிரச்சனையாக போக போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். ட்ரம்ப் இந்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். அவர் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் சொல்றது இல்லை. ஒரு சட்டம் போட்டாலும் சரி, இந்தியர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை நம்மளுக்கு எதிராக ஏதாவது ஒரு சட்டம் போட்டாலும் சரி, இந்தியர்களுக்கு இவ்வளோ டேக்ஸ் நாங்கள் போடுறோம், சைனாக்கு இவ்வளோ டேக்ஸ் போடுறோம், ரஷ்யாவுக்கு இவ்வளோ டேக்ஸ் போடுறோம் அப்படின்னு அவர் எந்த விஷயத்த சொன்னாலும் சரி, அதுக்கு பின்னாடி அவருக்கு சாதகமாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனால தான் அவர் இது பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சும்மா ட்ரம்ப் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அவருக்கு இஷ்டத்துக்கு திடீர்னு ஒரு விஷயங்களை சட்டத்தை போடுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னதான் ஒரு ஒரு ஜாலிக்காக நம்ம சொன்னாலுமே, ஆனால் அதுக்கு பின்னாடி அவருக்கு ஏதாவது ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கிற மாதிரியும், இல்லை அமெரிக்காவுக்கு ஏதாவது ஒரு சாதகமாக இருக்கிற மாதிரியும் அவர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேச்சை கேட்காம இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த மாதிரி டாரிஃப் பிரச்சனை போடுறது, இல்லை வேற ஏதாவது பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் போடுறது, அவங்களுக்கு தடை விதிக்கிறது, அங்க இருக்க மக்கள் இங்கே வந்தாங்கன்னா அவங்களுக்கு தடை விதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே இப்போ ட்ரம்ப் மற்ற நாடுகளுடைய வளங்கள் மேல அவருடைய பார்வை பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இப்போ அரபு நாடுகள் கூட என்னதான் ஒரு பிரச்சனை பண்ண முடியாது. ஸோ அவங்க கிட்ட நட்புறவா பேசி அவங்க வளங்கள் நம்ம நேரடியா வியாபாரம் செஞ்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி வகையில போயிடலாம். மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாம் நமக்கு கீழே, அதாவது நம்மளை விட சின்ன நாடுகளா இருக்கக்கூடியது, நம்மளால முடிஞ்சு அவங்களெல்லாம் ஒரு கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய நாடுகள்லாம் டார்கெட் வச்சு இப்போ நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெனிசுலா அதையே சொல்லலாம். ஏன்னா வெனிசுலாவுடைய பிரதமர் டைரக்டாவே சொல்றாரு, ட்ரம்ப்புக்கு இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்துறோம் அதெல்லாம் இல்லை, ஏன்னா சரியான ஆதாரமே இல்லாமல் தான் அவர் எங்களை அடிக்கிறாரு, அதெல்லாம் விஷயம் இல்லை, எங்க நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கணும், ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்றாரு அப்படின்னு அவங்களுமே கருத்தை முன்வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் சுடான் அங்க நடந்துட்டு இருக்க பிரச்சனைக்கும் ட்ரம்ப் உள்ள நுழைஞ்சு இதை தடுத்து நிறுத்தணும், இந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையுமே இந்த மாதிரி கைப்பற்றணும் அப்படிங்கறக்காக அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தலையிட்டு அங்கேயும் சில பல பிரச்சனைகள்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இதுவும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கிறக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தகவலுமே இருக்கு. சரி, ஓகே, இந்த நாடுகள்ல எடுக்கிறாரா, இது போக வேற எந்த நாடுகள் எல்லாம் வளம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரீன்லாண்ட்லயுமே மிகப்பெரிய வளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தங்கமா இருக்கட்டும், வைரங்களா இருக்கட்டும், அலுமினியமா இருக்கட்டும், இரும்பு தாதுகளா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா வகையான விஷயங்களும் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம மீன்பிடி தொழிலுக்கு அது முக்கியமான வகையாகவுமே படுது. அங்க இருக்கக்கூடிய நிறைய வகை மீன்களை அங்க பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வளங்கள் இருக்கு. ஒரு ஐஸ் ஃபுல்லாமே அந்த நாடு ஃபுல்லாமே நிறைய ஐஸ் நிறைஞ்ச பகுதியாக தான் இருக்கு. இப்போ கிரீன்லாந்து யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டென்மார்க் அந்த நாட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. ஸோ டென்மார்க் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் தேவையில்லாத விஷயத்துல மூக்கு நுழைக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு நாட்டுடைய இடத்தை அபகரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம். இதுல ட்ரம்ப் நுழைகிறாரு, இதுக்கு யாருக்குமே துணை போக கூடாது. ட்ரம்ப்பும் சரி, இல்லை அமெரிக்காவும் சரி, அந்த அமெரிக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த நாடா இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு துணை போகக்கூடாது. அப்படி துணை போகிறது மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ட்ரம்ப் நாங்கள் முன்னாடியே அவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு, அதுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முன்னாடியே பதிவிட்டு இருந்தாங்க. திரும்ப ஒரு ரெண்டாவது டைம் அப்பப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுறாரு. இது ரீசெண்டாக கொடுத்ததுல ட்ரம்ப், அதாவது ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்ல வைப்பாங்கல்ல, ஸோ அப்போ ட்ரம்ப் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லாந்து அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு முக்கியமான தேவையா இருக்கு. ஸோ அந்த கிரீன்லாந்து நாங்கள் சீக்கிரமே எடுத்துப்போம், எங்களுக்கு வேணும், அதாவது எடுத்துப்போம், இந்த மாதிரி நாங்கள் அதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்லாம் இல்லை.
கண்டிப்பா அது எங்களுக்கு வேணும், அதை நான் வந்து எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கு நான் எந்த வகையிலையும் வந்து போவேன், இதுக்கு ராணுவ ரீதியா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் வந்து அவர் முன் வச்சிருக்காரு. ஒரு மறைமுகமா பேசுவாங்கல்ல, அதுலயும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது டென்மார்க்ல இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் பேசுறது சரியில்லை, இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரியில்லை, இவர் பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இதுக்கு ஏதாவது பதிலடி நாங்களும் திருப்ப கொடுப்போம், திரும்பி வந்து அவர் ஏதாவது பண்ணாருன்னா அதுக்கான தக்க பதிலடி வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது டென்மார்க் அப்படிங்கிறது ஒரு சின்ன நாடு அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் வந்து இப்போ மோதக்கூடிய நாடுகள், அதாவது அவருக்கு வளங்கள் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா ரெண்டு விஷயத்தை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கையில் எடுக்கிறாரு. ஒன்று நட்புறவா போறது, இன்னொன்று சின்ன நாடுகளா இருந்துச்சுன்னா அதை வந்து இவருக்கு கீழே வந்து அடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டென்மார்க்ல இருக்கக்கூடிய பிரதமரா, இப்ப ரீசெண்டா இருக்கக்கூடிய பிரதமரா இருக்கட்டும், அவர் வந்து ட்ரம்ப் சொன்னதை கேட்கல அப்படின்னா ட்ரம்ப்புடைய பேச்சை கேட்கக்கூடிய யார் உள்ள இருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து அடுத்து வந்து பிரதமராக ஆக்குறதுக்கான வேலைகளை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அந்த மாதிரி தான் மற்ற நாடுகளையும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. வெனிசுலாவா இருக்கட்டும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த நாட்டிலையும் வந்து இந்த பிரச்சனையை உண்டாக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது இன்னும் மிகப்பெரிய ஒரு சண்டையா மாறல, ஒரு சின்ன பேச்சுவார்த்தையா வந்து பிரஸ் மீட்ல வந்து பேசும்போது இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. சீக்கிரமே வந்து இந்த பிரச்சனை பெருசாகும் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் டென்மார்க், அதாவது டென்மார்க்ல இருக்கிற கிரீன்லாண்டுக்கு வந்து ஒரு சிறப்பு தூதர் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பொறுப்புமே இப்போ வரை இருந்தது இல்லை. ஆனா இப்போ புதுசா சிறப்பு தூதர் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன்லாண்டுக்குள்ள ஒருத்தர் வந்து நியமிச்சிருக்காரு. ஸோ இதனால அங்க இருக்கக்கூடிய வளங்களா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இப்போ அமெரிக்காவுக்கும் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். புதுசா ஒரு பணி, அதாவது ஒரு அந்த இடத்துல வந்து இதுவரைக்கும் யாருமே அந்த மாதிரி சிறப்பு தூதர் அப்படின்ட்டு அமெரிக்கா சைட்லேருந்து யாருமே இல்லை. ஆனா புதுசா ஒரு பணியை நியமிச்சு அதுல ஒருத்தரை போட்டு கிரீன்லாண்டில் இனிமேல் நீங்கள் தூதராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ புதுசாக போட்டிருக்கனால இது வந்து டென்மார்க்கில் ஒரு பரபரப்பான விஷயமா வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா டென்மார்க்கோட சேர்ந்தது தான் இந்த கிரீன்லாண்டு. ஸோ அதனால அவங்க வந்து பரபரப்பாக பேசிட்டு இருக்காங்க. அமெரிக்கா வந்து இதை கைப்பற்றிடுவாங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. நிறைய நாடுகள் சைட்லேருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமெரிக்காக்கே கொடுத்துருங்க, ட்ரம்ப் வந்து எதுவும் பண்ண முடியாது, அவர் சொல்றதை நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நாடுகள் சொன்னதுக்கு தான் இவர் திரும்பி வந்து பதில் சொல்லியிருக்காரு. இல்லை, நான் வந்து இந்த மாதிரி துணையெல்லாம் போக மாட்டேன், இந்த மாதிரி ஒரு நாட்டுடைய வளங்களா இருக்கட்டும், ஒரு நாட்டுடைய இடத்த வந்து இந்த மாதிரி கம்பல் பண்ணி புடுங்கிறது, இந்த மாதிரி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறான விஷயம், அதுக்கு யாரும் துணை போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவருமே வந்து அந்த நாட்டுடைய பிரதமருமே வந்து சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் வந்து பரவலாக சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ட்ரம்ப் ஆசை வச்சுட்டாரு அப்படின்னா வந்து அதை எடுத்தே தீருவார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு இன்னொரு சாம்பிளாகவே வந்து சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ட்ரம்ப் வந்து இதோட நிறுத்துவாரா, இல்லை மற்ற நாடுகளில் எங்கெங்க எல்லாம் வளம் இருக்கோ அதெல்லாம் எடுக்கணும், ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவுக்குமே வந்து அப்படி தான் பகச்சு நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ரஷ்யா கூட நம்ம துணை போகிறோம், நம்ம வந்து நிறைய கரெக்டாக சரியாக சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு தான் நம்மகிட்டயுமே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அது வந்து சரியான ஏன் இவர் திடீர்னு இப்படி பண்ணுறாரு, திடீர்னு ஒரு டேக்ஸை போடுறாரு, திடீர்னு ஒரு விஷயங்கள் பண்ணுறாரு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் ஒவ்வொரு சட்டங்களும் திடீர்னு போடுறாரு, வித்தியாசமான சட்டங்கள்லாம் போடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது வெளிப்படையாக நமக்கு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சட்டம் போடுறாரு அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த சட்டத்துக்குள்ள பின்னாடி எதுக்காக வந்து இதை போடுறாரு அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.